வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எள்ளு சட்னிங்க. எள்ளில் இரும்பு சத்து, விட்டமின் பி, சி எல்லாமே நிறைஞ்சிருக்கிறதுனால நமக்கு சின்ன வயசுலேயே வரக்கூடிய நரை முடியெல்லாம் வராமல் தடுக்குங்க. இந்த எள்ளு சட்னி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா எள்ளுருண்டை அந்த மாதிரி சாப்பிட்லாம். அந்த மாதிரி இனிப்பாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி காரமாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாலும் உங்களுடைய உடம்புல நல்ல மாறுதல்கள் தெரியுங்க. வாங்க இப்போ நம்ம எள்ளு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 6 பல் பூண்டுங்க, மலை பூண்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை இலைகள் ஒரு 3 கொத்து அளவுக்கு எடுத்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெள்ளை எள்ளு வேணாலும் எடுத்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் சிறிதளவு, காஞ்ச மிளகா 3, பச்சை மிளகா 2, ஒரு சின்ன சைஸ் புளி, தாளிப்புக்காக கடுகு, உளுந்து, ஜீரகம், காஞ்ச மிளகாங்க. வாங்க இப்போ நம்ம முதல்ல எள்ளு சட்னி அரைக்கிறதுக்கு எள்ளை நல்லா எண்ணெய் எதுவும் ஊற்றாத ஃபேனில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேன் நல்லா சூடாகணும். சூடான பிறகு நீங்கள் எள்ளை ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு எள்ளு நல்லா பொரிஞ்சு வெடித்து டப்பு டப்புன்னு சவுண்டோடு வருங்க. அதோட வாசனையும் வரும். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வறுத்திங்கன்னா போதும். அந்த எள்ளுலாம் நல்லா உப்பி வந்திருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம கருப்பு கலரில் ஆட் பண்ணோம். அந்த எள்ளு நல்லா வெடித்து கொஞ்சம் கொஞ்சம் கலர் லைட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம கரெக்டான அளவுக்கு பொரிஞ்சிருச்சு. அதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற விட்டுக்கலாங்க. நீங்கள் வெள்ளை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பங்க. இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம மற்ற பொருட்களை சட்னிக்கு வதக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். வாங்க வதக்கலாம். அதுக்குள்ளேயே அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கிங்க. பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து இல்லைனா தோல் இருக்கிற கருப்பு உளுந்து எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காரத்துக்காக 3 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் ஃபுல்லாகவும் கார மிளகாவும் யூஸ் பண்ணலாம், பச்சை மிளகாவும் யூஸ் பண்ணலாங்க. இப்போ இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிங்க. நான் மலை பூண்டு தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நாட்டு பூண்டு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு வதங்கின பிறகு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பொடியாக, அதை ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம அரைக்க தான் போகிறோம். வெங்காயத்தை எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்போ கண்ணாடி பதம் வர வரையும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வருங்க. அதனால் சட்னிக்கு தேவையான அளவு உப்பை நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேங்க. இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு 3 கொத்து கருவேப்பிலை இலைகளை ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை இலைகளும் நம்மளுடைய முடி வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. அதனால் நீங்கள் எந்த சட்னி செஞ்சாலும் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப சுவையாகவும் இருக்கும், நம்ம உடம்புக்கும் நல்லதுங்க. இப்போ கருவேப்பிலை வதங்கின பிறகு அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா எள்ளு, அந்த எள்ளை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த எள்ளில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க. நம்மளுடைய முடி உதிர்வெல்லாம் தடுக்கும். நம்மளுடைய உடம்புல செரிமான கோளாறுலாம் இருந்தால் அதை சரி பண்ணுங்க. நம்ம உருண்டை, ஸ்வீட் அந்த மாதிரி எடுக்கிறது இந்த மாதிரி சட்னி ரெசிப்பியாகவும் அடிக்கடி செஞ்சோன்னா நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சிங்க. ஆறின பிறகு அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். சுவை பத்தாட்டி நம்ம அரைச்சி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க. அதோட வாசனையே சூப்பராக இருக்குங்க அரைச்ச உடனேயும். பாருங்கள், இப்போ நம்ம சட்னி எள்ளு சட்னி அரைச்சாச்சு. இப்போ இந்த எள்ளு சட்னியை நம்ம தாளிச்சிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடான பிறகு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, உளுந்து, ஜீரகம் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுங்க. ஜீரகம் போட்டிங்கன்னா அந்த சட்னியோட சுவை சூப்பராக இருக்குங்க. இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு வரமிளகாவும் கருவேப்பிலை இலைகளும் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பொரிஞ்ச பிறகு இந்த தாளிப்பு எடுத்து நம்ம எள்ளு சட்னியில் ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு சூப்பரான சுவையான சட்னி தயாராகிடுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்து கூட நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிங்கன்னா வச்சு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு சுவையாகவும் ஆரோக்கியமான
சட்னி எள்ளு சட்னிங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கருப்பு எள்ளு சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.